ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மித்ரா அவங்க சூர்யாவோட வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா தாரா கேட்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மித்ரா சொல்கிறாங்க, மாரியும் இந்த குடும்பத்தையும் அம்மன் மட்டும் காப்பாற்றலை, அதை மீறி இன்னொரு சக்தியும் உங்கள் வீட்டில் காப்பாற்றிட்டு இருக்கு அப்படிங்கவும், அது என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தாரா கேட்கும்போது உடனே மித்ரா அவங்க ஸ்டைலில் ஒரு மந்திரத்தை போட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு வைரக்கல் இருக்குது, அந்த வைரக்கல்லை தேவி தான் ஒழிச்சு வச்சுருக்குறாங்க, அந்த வைரக்கல் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டுட்டு வருது அப்படிங்கிறாங்க. அது எப்படியாவது கண்டுபிடிச்சி என் கைக்கு கொண்டுட்டு வந்துரு அப்படிங்கவும், இது கெட்டதுமே தாராவும் சங்கரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற மித்ரான்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படி அந்த வைரக்கல்லை நீ கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டேன்னா அதில் பாதி பங்கு நீ எனக்கு தரணும் அப்படின்னு மித்ரா சொல்லவும் தாராவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாராவர்கிட்ட சங்கரபாண்டி கேட்குறாங்க, என்னக்கா அந்த தலப்பாக்கட்டுக்கு நீ பாதி வைரத்தை கொடுக்க போறேன்னு கேட்கும்போது, ரொம்ப முக்கியம் பாரு, அந்த வைரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை முழுசையும் நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அதானே பார்த்தேன் எங்கள் அக்காவாவது கொடுக்குறதாவது அப்படின்னு சொல்லவும், சரி வா நம்ம அது எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தாராங்கிறத கிளம்பி வராங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே மாரியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ மாரி பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ ஹாசினிக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டியை பார்க்குறாங்க. அந்த பெட்டி என்னது பழசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு சங்கு கிடைக்குது. உடனே மாறிட்ட கொண்டு கொடுக்கும்போது, இது வலம்புரி சங்காச்சே, இது நம்ம வீட்டில் இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது ஹாசினி அது வாங்குறதுக்காக போகும்போது அது கீழே போட்டு உடைச்சிருந்தாங்க. ஐயோ என்னது சங்கு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும், அதுக்குள்ளே இருந்து ஒரு கல் மாதிரிக்கும் மினுமினுக்குது. உடனே ஹாசினி அதை எடுத்து பார்க்குறாங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ மாறி சொல்கிறாங்க, இது வைரமாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி சொல்கிற, வைரத்தை எதுக்காக சங்குக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கவும், இது எல்லாமே தேவி அம்மா தான் செய்திருப்பாங்க. சரி இது என்ன எதுக்குன்னு தெரியல நம்மளுக்கு, நான் போய் கோயிலில் போய் சாமியாரை பற்றி இதை பற்றி விசாரிச்சுட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரிதான் மாறி அப்படின்னு சொல்லவும், உடனே மாறி அந்த வைரக்கல் எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா எதிர்க்க ஆட்டோல சாஸ்திரி மாறிக்கிட்ட குழந்தைய பற்றின உண்மையை சொல்றதுக்காக அவர் ஆட்டோல வராரு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம இருந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறி கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயிலுக்கு வந்ததுமே அங்கே சாமியார் இருக்கவும் அந்த சாமியார்கிட்ட மாறி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த வைரக்கல் இப்படி வலம்புரி சங்குக்குள்ளே இருந்தது, இது என்னதுக்குன்னு எனக்கே தெரியல, அதாவது இது ஒழிச்சு வச்சுருந்துருக்குறாங்க, பல வைரங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் இந்த வைரத்தை மட்டும் எதுக்காக ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, இது தேவி அம்மா தான் செய்திருக்கணும், இதை பற்றி எனக்கு தெரியாதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கவும், உடனே சாமியார் கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சாமியார் சொல்கிறாங்க, இந்த வைரம் தான் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துட்டு வருதுமா அப்படிங்கிறாங்க. என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் இதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய வைரம் கிடையாது, இது ரொம்பவே அபூர்வமான வைரமாக்கும், இதை அதாவது தேவி அம்மா தான் இதை மறைச்சி வச்சுருக்குறாங்க, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துட்டு வருதே இந்த வைரம் தான், இதை ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பாதுகாக்கணும், சொல்ல பொண்ணாக்கி இதை யார்கிட்டுமே நீங்கள் காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி இந்த வைரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம்மா இதை நீ பூஜை பண்ணிக்கிட்டு இது யார் கைக்கு நீ போக விடாமல் நீ தடுக்கணும், கண்டிப்பாக அந்த வைரம் இருக்குது தெரிஞ்சாக்கி இதை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் இது பொக்கிஷமாக நீ தான் அதை பாதுகாத்துட்டு வரணும், இத்தனை வருஷமாக தேவி அம்மா இதை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க, ஆனால் இப்போ இது உன் கைக்கு வந்திருக்குது, அதனால இது இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் குடும்பத்துக்கு எந்தவித தீய சக்தியும் அண்டாது, இந்த வைரம் எப்போ காணாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக தீய சக்தி எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ வீட்டுக்கு போ, உனக்காக ஒன்று காத்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறி அடுத்தது அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி அங்கேருந்து கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்கே தாராவும் சங்கரபாண்டி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஒவ்வொரு இடத்துலையா போய் வைரத்தை எங்கே இருக்குன்னு சொல்லி தேடணும்னு சொல்லிக்கிட்டு தாரா சங்கரபாண்டிகிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு அந்த ஹாசினிக்கும் மற்றவங்களுக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது, நம்ம அந்த வைரத்தை தேடுறது அப்படிங்கும்போது அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, இந்த மாறியாவது நம்ம சமாளிச்சிடலாம், அந்த ஹாசினி இருக்கா பாரு அவளை சமாளிக்கவே முடியாது, கேள்வி கேட்டே நம்ம உயிரை வாங்கிடுவோம் அப்படின்னு சங்கரபாண்டி ஹாசினியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து தாராவும் சங்கரபாண்டி வந்ததுமே ஹாசினி கேட்குறாங்க, ரெண்டு பேரும் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, வழக்கம் போல் நாங்கள் கோயிலுக்கு தாமா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க ஹாசினி தாராவையும் சங்கரபாண்டி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உன்னை எப்போ பார்த்தாலும் கோயிலுக்குன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போகிறாங்களா இல்லையான்னு அடுத்த தடவை இவங்க கோயிலுக்கு போகும்போது பின்னாடியே நம்ம போய் செக் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு ஹாசினி நினைக்கிறாங்க. அப்போ சங்கரபாண்டி ஹாசினியை பார்க்குறாங்க, என்ன ஹாசினி என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் நினைக்கல
அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இவ இருக்க பேரு ஒன்று நினைக்கலன்னா தான் 10 நினைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கரபாண்டி அவங்க ஸ்டைலில் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து தாரா சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம எப்படியாவது இந்த வைரத்தை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு வீட்டில் எல்லாரும் இருக்கக்கூடாது, இவங்க எல்லாத்தையும் எங்கேயாவது அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாஸ்திரி வந்து மாரியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. மாரியோட வீட்டுக்கு வந்த சாஸ்திரி உண்மையை சொல்லுவாங்களா இல்லைன்னா தாரா ஏதாவது சதித்திட்டம் பண்ணி அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.